இனி இந்த ஆலயத்தை பாதுகாத்து நித்தியம் விதி வழுவாமல் பூஜை செய்ய ஒரு சத் பிராமணனை கூறும். இங்கு தேவையான அளவு செல்வம் உள்ளது என்று வேண்டினான். தேவஸ்வம் பிராமணஸ்வம் இதை ஏற்பவரும் பிறருக்காக பூஜை செய்பவரும் தேவலக்கராவர். ஆதலால் சத்பிராமணன் கிடைக்க மாட்டார். பகவானையே நீ கேள் சொல்வார் என்றார் நாரதர். நாரதர் கூறியபடி சாம்பன் சூரிய பிம்பத்தை வினவினார். உப்பு கடலால் சூழப்பட்ட ஜம்பூ தீபத்திற்கு அடுத்தபடி இருப்பது சாகத் தீபம். அது பாற்கடலால் சூழப்பட்டது. அங்கே மகா, மாமகா, மானசா, மந்தகா எனும் 4 வர்ணங்கள் இருக்கின்றன. முறையே இவர்கள் பிராமணர், சத்திரியர், வைசியர் 4ஆம் வர்ணத்தவர். எனது தேஜஸால் நிர்மாணம் செய்யப்பட்ட அவர்களுக்கு வேதங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நானே உபதேசித்தேன். தர்மம் தவறாமல் என்னை பூஜித்துக் கொண்டு அங்குள்ளோர் சுகமாக வாழ்கிறார்கள். தேவர்கள் பிரத்யட்சமாக வந்து அங்கு ஆடிப்பாடி ஆனந்தம் அனுபவிக்கின்றனர். ஸ்வேத தீபத்தில் விஷ்ணு, குஜத்வீபத்தில் மகேஸ்வரன், புஷ்கர தீபத்தில் பிரம்மா, சாகத் தீபத்தில் சூரியனாகிய நான் ரமித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு சென்று மகா என்பவர்களை இங்கு அழைத்து வா, அவர்களே எனது பூஜைக்கு ஏற்றவர் என்று கூறியது அந்த சூரிய பிம்பம். சாம்பன் உடனே துவாரகைக்கு வந்து கிருஷ்ணனை வணங்கி